exercise 3.12 sixth sum. From a group of 2x square black bees, square root of half of the group went to a tree. Again, 8/9 of the bees went to the same tree. The remaining 2 got caught up in a fragrant lotus. How many bees were there in total? இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு இந்த மாதிரியான வேர்டில் ஹாஃப் ஸ்கொயர் ரூட்டு 8/9 இந்த மாதிரிலாம் வச்சு உங்களே கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு குரூப் ஆஃப் பிளாக் பீஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு டோட்டலாக ஒரு 50 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50ல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 25 வந்து ஒரு மரத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஒரு 23 வந்து மறுபடியும் அதே மரத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 25 போயிடுச்சு, அப்புறம் 23 போயிடுச்சு. அப்போ 25 + 23 எவ்வளோ? 48. 48 வந்து எங்கே போயிடுச்சுன்னா ட்ரீக்கு போயிடுச்சு. இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? டோட்டலாக 50. அதில் 48 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். அந்த 2 வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரண்ட் லோட்டஸில் இருக்குது. இந்த மாதிரியான சிம்பிளான கொஸ்டின் தான் இது. பார்க்குறதுக்கான பெருசாக கொடுத்துருக்கலாம், ஆனால் ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கொஸ்டின். கொடுத்தக்கூடிய வேர்ட்ஸ் தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸு. அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக வந்து டீகோட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக வந்து இந்த சம் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா, கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சம் பேரலாம். நம்பர் ஆஃப் பிளாக் பீஸ் டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2x² பிளாக் பீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பிளாக் பீஸ் இஸ் ஈக்குவல் டு 2x². ஓகே, டோட்டல்லேருந்து ஃபஸ்ட்டு டைம் மரத்துக்கு போன பீஸையும் செகண்ட் டைம் மரத்துக்கு போன பீஸையும் மைனஸ் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும், அவ்வளோதான். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ரிமைனிங் 2, டோட்டல் 2x², அதை அப்படியே எழுதிக்கோங்க. இதிலிருந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து குரூப் ஆஃப் சம் ஆஃப் பீஸ் வந்து மரத்துக்கு போச்சு இல்லையா, அதை வந்து மைனஸ் பண்ணுறோம். எவ்வளோ மரத்துக்கு போச்சு ஃபஸ்ட் டைமு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த குரூப். ஸ்கொயர் ரூட்டுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் போட்டாச்சு. ஹாஃப் ஆஃப் த குரூப் எவ்வளோ இருக்குது? 2x². அதில் ஹாஃப்னு எவ்வளோ? 1/2. ஸோ 1/2 × 2x². இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து மரத்துக்கு போன பீஸ், ஓகேங்களா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் group. Okay, next again 8/9 of the bees went to the same tree. 8/9 அப்படின்னா 8/9 அப்படின்னு அர்த்தம். வெளில போட அதே மரத்துக்கு போச்சு இல்லையா, அதனால் மைனஸ் பண்ணுறோம். 8/9 of the group. அப்போ 8/9 × குரூப்பில் எவ்வளோ பீஸ் இருக்குது? 2x² இருக்குது, ஓகேங்களா. ரெண்டுமே ஃபஸ்ட் டோட்டல் குரூப்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சம் ஆஃப் பீஸ் வந்து மரத்துக்கு போயிடுச்சு, செகண்ட் டைம் சம் ஆஃப் பீஸும் மரத்துக்கு போயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது, அவ்வளோதான். இதுதான் வந்து டீகோட் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். இதை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஒன்றுமே இல்லை. இதே மாதிரியே ஃப்ளாக் ஆஃப் ஸ்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சம் கொடுத்துருப்போம். இதுவும் அதே கான்செப்ட் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, இப்போ அப்படியே சிம்பிளை பண்ணலாம் பாருங்களேன். 2ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 2x² மைனஸ் ரூட் ஆஃப் x² மைனஸ் 8/2 are 16/9 x² is equal to 2. ரூட் ஆஃப் x², ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன கிடைக்கும்? 2x² மைனஸ் எக்ஸு மைனஸ் 16/9 x² is equal to 2. ஓகேங்களா, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போதும், we get the answer. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? நமக்கு 9 வரும், ஓகேவா. 9/2 are 18 x² மைனஸ் 9 × x மைனஸ் 9x. இங்கே பை 9 அப்படியே இருக்கிறனால அப்படியே எடுத்துக்கலாம். மைனஸ் 16 x² இஸ் ஈக்குவல் டு 2. இந்த 9 வந்து ரைட் சைடு பண்ண நேரம் மல்டிப்ளை ஆகிடும். என்ன ஆகும்? 18 x² மைனஸ் 9x மைனஸ் 16 x² is equal to 2 9s are 18. நியூமரேட்டர் அப்படியே ரைட் பண்ணியிருக்கோம். 18x² மைனஸ் 9x மைனஸ் 16x². 9 0 பண்ணால் 9/2 are 18 ஆயிடும். அதுதான் ரைட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இப்போது 18x² மைனஸ் 16x² மைனஸ் பண்ணிடலாமா? 18x² 16x² போயிடுச்சுன்னா 2x² மைனஸ் 9x ப்ளஸ் 18 லெஃப்ட் சைடு வந்து என்ன ஆயிரும்? மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0. ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? 2 × -18 -36. ஸோ ப்ராடக்ட் வந்து -36
சம் வந்து என்ன கிடைக்கணும், -9 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும், சம் பண்ணால் டிஃப்ரென்ஸ் பண்ணால் 9 வரணும். அப்போ என்ன கிடைக்குன்னா 12 3s are 36, 12ல் 3 போயிடுச்சுன்னா 9 வருதா. சம் வந்து மைனஸ் அப்படின்றனால பிக் நம்பருக்கு மைனஸ், ஸ்மால் நம்பருக்கு ப்ளஸ். ஸோ ரைட் பண்ணலாம். 2x² minus 12x plus 3x minus 18 is equal to 0. So first two termல 2x காமனாக இருக்கா, எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இதில் x இருக்குது, மைனஸ் 12ல் 2 எடுத்துச்சுன்னா 6 இருக்கும், -6. இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 3 வந்து காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டிங்கன்னா இதில் x இருக்குது, -18ல் 3 போயிடுச்சுன்னா 6 3s are 18, அப்போ 3 போயிடுச்சுன்னா 6 இருக்கும், is equal to 0. ஸோ x -6 வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 2x plus 3 is equal to 0. ஸோ x minus 6 is equal to 0 or 2x plus 3 is equal to 0. From there x is equal to 6, இதில் 2x is equal to -3, அப்போ x is equal to -3/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ -3/2 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பீஸ் வந்து குறிக்கிறது இல்லையா, ஆனால் பீஸ் வந்து மைனஸில் போகாது. அப்போ இது வந்து என்னது, நாட் பாசிபிள். மோஸ்ட் ஆஃப் த சம்ஸில் இந்த மாதிரியான சம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் வந்துச்சு அப்படின்னாவே நாட் பாசிபிளாக தான் இருக்கும். ஓகேவா. அப்போ x is equal to என்ன தான், 6 தான் இருக்குது. therefore x is equal to 6. என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், how many bees were there in total. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் என்னது, 2x². total number of bees is equal to 2x². இதில் 2 into xக்கு பதிலாக 6 replace பண்ணால் 6². அப்போ 2 into 6² 36, 236 72. அப்போ எவ்வளோ பீஸ் டோட்டலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 பீஸ் இருக்குது, 72. ஓகே.